நால்சா உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அதுல மேல், ஃபீமேல்கள ஜெண்டர் பைனரிக்குள்ள அடங்காத மற்றும் தங்கள தேர்ட் ஜெண்டர்ன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்ட நபர்களுக்கும் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும்னு கோரப்பட்டது. இந்த வழக்க விசாரிச்ச உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்குச்சு. இந்த தீர்ப்போட சிறப்பு என்னன்னா, ஒரு தனிநபரோட ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்ணதுக்கான உரிமைய இந்த தீர்ப்பு அந்த தனிநபரோட கைகள்லயே கொடுக்கும். மேலும் பாலின அடையாளம் என்பது பயாலஜிக்கல் கூறுகளை சார்ந்தது இல்லைன்னா அது ஒருத்தரோட தனிப்பட்ட பெர்செப்ஷன் சார்ந்ததையா என்பதையும் இந்த தீர்ப்பு வலியுறுத்துது. ஒரு தேர்ட் ஜெண்டர் பர்சனை பயாலஜிக்கல் டெஸ்ட்டுக்கோ இல்லை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கோ உட்படுத்துறது அவங்களுடைய ரைட் டு பிரைவசியை இன்வேட் பண்ற செயல் என்பதை இந்த தீர்ப்பு வலியுறுத்துச்சு. இந்திய அரசியலமைப்போட ஆர்டிகல் 21 ஒரு தனிநபரோட டிக்னிட்டியை உறுதி செய்யுது. இதை இன்டர்பிரட் பண்ண கோர்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டிங்கிற விஷயத்த ஆர்டிகல் 21க்கு கீழே பிளேஸ் பண்ணாங்க. பாலின அடையாளம் என்பது ஆர்டிகல் 21 படி ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட். மேலும் இந்திய அரசியல் அமைப்போட ஆர்டிகல் 14 ஈக்வாலிட்டியும் ஆர்டிகல் 19(1)A செல்ஃப் எக்ஸ்பிரஷனையும் உறுதிப்படுத்துது. இது எந்த ஜெண்டர் அடிப்படையிலையும் இல்லாம ஜெண்டர் நியூட்ரல் டேர்ம்ஸ்ல இந்த உரிமைகளை அனைவருக்கும் வழங்குது. இதை அடிப்படையாக கொண்டு இந்த உரிமைகள் திருநர் மக்களுக்கும் பொருந்தும் என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சது. ஆர்டிகல் 15 மற்றும் 16 பாலின அடிப்படையில ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்றதை பிரதிபலிக்குது. இங்க ஜெண்டர் என்பது வெறும் பயாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அது ஒருத்தருடைய பெர்செப்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று கோர்ட் உறுதி செஞ்சது. மேலும் திருநர் மக்களை சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் சிட்டிசன்ஸா கருத்துல கொண்டு அவங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல ரிசர்வேஷன் வழங்கப்பட வேண்டும் அரசுக்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்தது. இந்த தீர்ப்புல உள்ள பல அடிப்படை கூறுகளை புறம் தள்ளும் வகையில தான் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அமைந்தது. இந்த பில்ல உள்ள சிக்கலுக்கு காரணம் இது ரொம்பவே ரிக்ரெசிவா இருக்கிறது தான். ஜெண்டர் ஐடென்டிட்டி என்பது செல்ஃப் பர்சீவ்டான ஒரு விஷயம். அது பயாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இந்த பில் உளவியல் சார்ந்த ஒரு விஷயத்த உடல் சார்ந்த விஷயமா மாற்ற பார்த்தது. இனிமே ஒருத்தர் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி வாங்கணும்னா அவங்க தங்களை டிரான்ஸ்ஜெண்டர்னு டிக்ளேர் பண்ணிக்கிட்டா மட்டும் போதாது. ஒரு மெடிக்கல் போர்டு அவங்களை எக்ஸாமின் பண்ணி அவங்க டிரான்ஸ்ஜெண்டரா இல்லையா என்பதை இந்த மெடிக்கல் போர்டு தான் இனிமே முடிவு செய்யும். இப்போ அந்த முடிவுகளை அந்த மெடிக்கல் போர்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கும். இப்ப அந்த டிரான்ஸ் பர்சனுக்கு ஐடி கொடுக்கலாமா வேணாமா என்பதை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் இறுதியா முடிவு பண்ணுவாங்க. இப்ப இதுல உள்ள சிக்கல் என்னன்னா செல்ஃப் பர்சீவ்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி என்பதை இந்த சட்டத்துல இருந்து நீக்கி இருக்காங்க.